இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி பாட்டி உங்க வயலுக்கு வர பூச்சியெல்லாம் விரட்டுறீங்க? இந்த உலகத்துல ஒரு உயிரை கட்டுப்படுத்த நிச்சயமா ஆண்டவன் இன்னொரு உயிரை உருவாக்கி வச்சிருப்பான். அத நாம புரிஞ்சுகிட்டாலே விவசாயம் பண்றது ரொம்ப சுலபம்னு நம்மாழ்வார் சொன்னதா எங்க வீட்டுக்காரரு சொல்லுவாரு. கோழியில இருந்து குருவி வரைக்கும் எல்லா பறவைகளுக்கும் உணவு புழு பூச்சி தான். அதான் தாத்தா வயக்காடு தோப்ப சுத்தி எல்லாம் குருவிங்க முட்டை போட கூட்ட உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த குருவிங்க செடிய வளர விடாம தடுக்கிற பூச்சி புழுவையெல்லாம் சாப்பிட்டுரும். நல்ல ஐடியாவா இருக்கு பாட்டி. தம்பி கை கொடுங்க. என்ன பாட்டி ரெண்டு பேரும் சேத்துல விழுந்துட்டோம், அதை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்படி உங்க மேல செயற்பட்டா இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி சரி எந்திரிச்சு வாங்க, பக்கத்துல பம்பு செட் இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க. நான் மெதுவா போயிட்டே இருக்கேன். சரி பாட்டி. எழுந்துரு. நீ முதல்ல குளி. இல்ல மாமா, நீங்க முதல்ல குளிங்க. நீ போய் குளி போ. மாமா நீங்க குளிங்க மாமா. நான் சொல்றேன்ல, நீ போய் குளி, நான் அப்புறம் குளிக்கிறேன் போ. ஏய் வானதி இரு. ஏன் மாமா என்ன ஆச்சு? அங்க பாரு, ஆளுங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அதுக்கு என்ன மாமா? அதுக்கு என்னவா? நீ குளிக்கிறது அவங்க யாரும் பார்த்துட்டாங்கன்னா? இங்க இருந்து பார்த்தா அவங்களே நமக்கு குட்டியா தானே மாமா தெரியுறாங்க. அதனால அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது மாமா. இல்ல அதெல்லாம் சரியா வராது. அங்க வேலை பார்க்குற ஆளுங்க வேலை செஞ்சுட்டு கிட்ட வந்துட்டா என்ன பண்றது? இரு வர. இப்ப யாரும் பார்க்காம நான் பாத்துக்கிறேன், நீ குளி. மாமா உங்களுக்கே தெரியாம நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு இது போதும் மாமா, எனக்கு இதுவே போதும்.